வேதாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணத்துல அதற்குரிய விளக்கங்கள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பல பதிவுகளா நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 21 முதல் 25 அடிகளுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கும். இந்த அடிகள்ல இறைவனுடைய லிங்கோத்பவ தரிசனத்தை நம்முடைய கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார் மாணிக்கவாசக பெருமான். சிவன், பரமேஸ்வரன், ஈசன் இப்படினாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது எல்லாம் ஜடாமுடி, இடையில புலித்தோல் அணிந்திருக்கிறது, கையில சூலம், நெற்றியில பட்டை, மூக்கல், இவைதான் ஞாபகம் வரும். அப்போ ஈசன் அப்படின்றவரு இந்த உருவம் மட்டும் தானா, வேற எங்குமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு விடையா இருக்க போது இந்த வீடியோ. நம்ம வீடுகள்ல பூஜை செய்யும் பொழுது விநாயகர் வழிபாடு அப்படின்றது முதல்ல செய்யறது வழக்கம். சில வீடுகள்ல கல் பிள்ளையார் இருக்கும், சில வீடுகள்ல பித்தளைகள்ல வச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லையா ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னும் பொழுது முதல்ல மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வைக்க சொல்லுவாங்க. அதுவும் இல்லையா மணல்ல பிடிச்சு வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு குங்குமம் பொட்டிட்டு ஒரு அருகம்புல் செருகினால் அது விநாயகர், பொழிச்சா பிள்ளையார் இல்லையா. அப்போ விநாயகர் அப்படின்ற அந்த பேராற்றல், அந்த சக்தி அந்த யானை முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த உருவம் மட்டும் இல்ல, இந்த ஐம்பூதங்களிலும் இருக்கு, காணக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் பிடிச்சு வைக்க சொல்றாங்க. மணல்ல பிடிக்கும் பொழுது என்ன செய்வோம், மணல்ல பிடிச்சாலும் சரி அல்லது மஞ்சள்ல பிடிச்சாலும் சரி தண்ணீர் எல்லாம் கலந்துதான் பிடிப்போம் இல்லையா. அப்போ எல்லா பொருட்களும் அதுக்குள்ள அடக்கம். அதே மாதிரிதான் சிவம் அப்படின்னக்கூடிய இந்த பேராற்றல், இந்த ஈசன் நமக்குள்ளேயும் இருக்கு, நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றிலுமே இருக்கு. இத நம்முடைய உருவமா நம்ம தியானிக்கிறதுக்கான ஒரு உருவ வழிபாடாதான் இந்த சிவனை நம்ம கொள்ளணும். பேராற்றல் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அவர் இல்லைன்ற இடமே கிடையாது. அண்ட சராசரம் முழுவதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பேராற்றல் இந்த ஈசன், இந்த சிவமாகிய இந்த ஆற்றல். அப்போ இந்த சிவம் அப்படின்னக்கூடிய இந்த ஆற்றல் இந்த உருவம் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் காணக்கூடிய பொருட்கள் அனைத்திலுமே இருக்கக்கூடியது தான். இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார், கண்ணுதலான் தன் கருணை காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா கழல் இறைஞ்சி. முக்கண்ணனாகிய சிவபெருமான் தன்னுடைய பெரும் கருணையை அடியவர்களுக்கு எல்லாம் வந்து அருளுவார். எண்ணத்திற்கு எட்டாத இந்த கழலை இறைஞ்சி இந்த திருவடிகளை நாம பணிந்து வணங்கணும். நம்முடைய எண்ணத்திற்கு எல்லாம் எட்டாதவன் இறைவன். இவர் இன்ன தன்மையவன் அப்படின்றத அம்மால சொல்லவே முடியாது. ஏன்னா காணும் பொருள் எல்லாவற்றிலுமே இறைவன் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். இறைவனுடைய அடியையும் முடியையும் தரிசனம் செய்ய பிரம்மாவும் விஷ்ணுவும் நினைத்த போது இறைவன் தழல் உருவமாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நெடு 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 நெடுன்னு பூமியை பிளந்துட்டு அந்த தழலானது பேரொளியானது பரவுது. இந்த பேரொளி அண்ட சராசரங்கள் முழுமையும் வியாபித்து நிக்குது. எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னே தெரியல. இந்த அண்ட சராசரங்கள் முழுவதும் இந்த பேராற்றல் நிறைஞ்சி இருக்கு, இந்த சிவமாகி இந்த ஆற்றல் நிறைஞ்சி இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த தரிசனம் லிங்கோத்பவ தரிசனம். எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன் அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதான் இந்த லிங்கோத்பவ தரிசனம். இந்த தரிசனத்தை நம் கண் முன்னாடி எடுத்து காட்டி இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்றத மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்றாரு. இப்படியெல்லாம் அண்ட சராசரங்கள் முழுதும் வியாபித்து நிறைந்து இருக்கக்கூடிய ஜோதி பிழம்பா இருக்கக்கூடிய இறைவனே, பொல்லா வினையேன் புகழுமாறு என்று அறியேன். பொல்லா வினைகளால கட்டுண்டி இருக்கக்கூடிய நான் உன்னை எப்படி புகழ்ந்து பாடுவது அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்கவாசகர். எண்ணி பாருங்க, மாணிக்கவாசக பெருமான்
தன்னோட 16 வயதிலேயே வேதாகமங்கள், புராணங்கள் எல்லாவற்றையும் கற்று தெரிந்து அரிமர்தன பாண்டியனிடத்துல அமைச்சரவையில அமர்றாரு. அங்கேயும் சகல கலைகளையும் அறிந்து மனுசாஸ்திர நீதிகளையும் அறிந்து இறைவன் இவ்வளவு அறிந்தும் இறைவன் பால் அவர் பேரன்பு கொண்டு இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்றத நாம உணரணும் அப்படின்னு அவர் மேல ரொம்ப ஈடுபாடோட தினமும் அவரை வணங்கி போற்றி பணிந்து இறைவன் மேல மிகுந்த பக்தியோடு இருக்கிறார். இவருடைய பக்தியை ஆழ்ந்த அந்த பேரன்பை உணர்ந்த இறையனார் குருந்த மரத்தடியில மாணிக்க வாசக பெருமானை, அதாவது திருவாத ஊரரை ஆட்கொண்டு மாணிக்கம் போல அவர் பாடிய வரிகள் இருக்கவே மாணிக்க வாசகர் அப்படின்ற பெயரையே சூட்டார். இறைவன் பால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மாணிக்க வாசக பெருமானே தன்னை நான் எப்படி உன்னை புகழ்வேன், பொல்லாவினையால நான் கட்டுண்டு இருக்கேனே, எப்படி உன்னை புகழ்ந்து பாடுவன் தெரியலையே அப்படின்ற மாதிரி நிற்கும் பொழுது நம்ம சாதாரண மனிதர்கள் குடும்ப வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில உழன்று கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், அதாவது நெல் பயிர் முற்றி வரும் பொழுது தலை தாழ்ந்து நிற்கும், இளங்கதிரா இருக்கும் பொழுது நேராதான் நிற்கும், அதனுடைய கணம் தாங்க ஏற 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 அந்த நெற்கதிர் முற்ற முற்ற தலை வணங்கி நிற்கும். அது போலத்தான் பெரியோர்களும் பலவற்றை அறிந்திருந்தும் அவர்களிடத்துல அந்த அடக்கம் அப்படின்றது இருக்கு. இத நாம எல்லாருமே பின்பற்றணும். இந்த இடத்துல இத நாம மறைமுகமா நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப அற்புதமான வரிகள். கண்ணுதலான் தன் கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா கழல் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே பொல்லா வினையேன் புகழுமாறு என்று அறியேன். இந்த வரிகளுக்கான விளக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்தோம். இங்கே இறைவனுடைய லிங்கோத்பவ தரிசனத்தை நமக்கு காட்டி இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சிருக்காரு. அண்ட சராசரங்கள் முழுவதும் இறைவனுடைய பேராற்றல் நிறைஞ்சு இருக்கு அப்படின்றத நம்முடைய கண்முன் கொண்டு வந்து காட்டியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான். அடுத்த வரிகளுக்கான விளக்கங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.